லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. எல்லாருக்கும் வணக்கம். சரவணா இலங்கையிலிருந்து இங்கே ஒரு எங்களோட சமீப காலத்து அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அனைத்து கட்சிகளுடனும் பெரும்பாலான கட்சிகளுடனும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது கடந்த நாட்களில். எமது தலைவரின் ஆணைக்கிணங்க நான் சென்னை வந்து சில அரசியல் பிரமுகர்களை சந்தித்தேன். இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் தற்போதைய அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை சம்பந்தமான சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அது தமிழ்நாட்டு அரசின் காதுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. எமது வடக்கு கிழக்கில் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள அரசியல் கடன் நிலவரங்கள், அதாவது கடந்த 15 வருடங்கள் போல் முடிந்ததுக்கு அப்புறம் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற கட்சிகளின் பிளவுகள், எமது தமிழ் தேசிய தலைவர் திரு மேதகு பிரபாகரன் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு எனும் கட்சி சுக்குநூறாக உடைபட்டது சென்ற வருடம். அதன் பிற்பாடு இப்பொழுது அதன் தாய் கட்சியான தமிழ் அரசு கட்சி அதுவும் இப்பொழுது ரெண்டாக உடைந்து நிற்கிறது. இதை வந்து சிங்கள அரசுகளின் ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வர வேணும் என்பதற்கான ஒரு வழிக்கு இடம் விட்டுள்ளது. ஸோ அது சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்காகத்தான் இங்கே வந்தேன். நாங்கள் எங்களது பிரச்சனைகளை கொண்டு இங்கே உள்ள எங்களது தொப்புக்கோடி உறவான எங்களது தமிழக கட்சி தலைவர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதற்கான முடிவுகளின் ஒரு சில வாரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உறுதி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது கேட்கணுமா? மதிப்புக்குரிய திரு கருணாமா துரோகம் செய்தது 27 வருடங்கள் அந்த கட்சி அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டி எழுப்பி பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணாமானவர்கள் துரோகம் செய்தது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து வரும். அந்த இறுதி போர் நடக்கும்போது கருணாமான் இலங்கை அரசாங்கத்துடன் இருந்தார் என்று சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும்? தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டர் கூட்டிக் கொண்டு காட்டினார்கள், கருணாமனை கூட்டிக் கொண்டு இல்ல. தலைவரை தலைவரை எல்லாருக்குமே தெரியுமே எப்படி காட்டி கொடுத்தது. நேரடி சமர் நடக்கிறது. ஒரு வருடமாக மாவிலாறுல துவங்கி மக்களின் தண்ணியை பூட்டினதிலிருந்து தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி இல்லை. தண்ணியை பூட்டினதிலிருந்து உலக நாடுகளின் சொல்லை கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததிலிருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு உங்களோட நாடு இங்க இந்தியா கூட அனுசரணை தெரிவிச்சு தானே. அப்படின்னா இந்தியாவும் துரோகி தானே. அது எப்படி இந்தியா வந்து அங்க ஃபுல் ராணுவம் மிலிட்டரி சப்போர்ட் பண்ணி இருக்கும்? அப்ப இந்தியாவும் துரோகின்றதை நீங்க ஏற்றுக்கொண்டா நான் ஏற்றுக்கொள்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான். இப்ப நீங்க வந்து எங்கட தமிழ் ஈழத்துல, அதாவது இலங்கை நிலப்பரப்புல ஒரு பிரஜை இந்த இடத்த ஒரு உயிர் போயிருக்கிறத அடையாளம் காட்ட அதை தெரிந்தவராக கூப்பிட்டு கொண்டு போறது தவறு ஒன்றும் இல்லை. அதை சர்டிஃபை பண்ணணும் தானே. அதான் நடந்த. இப்ப சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார், இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனா போக்கஸ் பண்ணப்பட்டது கருணாமன் என்று அவர் நெருங்கி பழகினபடியா அவருக்கு தெரியுமன்றதுக்காக. தேர்தல் வந்து ஜனாதிபதி தேர்தல் அக்டோபரில் வரும் என்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறார். செப்டம்பர் அக்டோபர்ல வரும். எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் ஆச்சு. நான் பெங்களூர் அங்கே 2-3 விஷயங்கள் பண்ணிட்டு தான் இங்கே வந்தது. வந்த இடத்துல உங்களெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை சந்திச்சேன். சீமானோட
சீமான் அண்ணன் வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணட்டும், அண்ணன் தானே. ஆனா அந்த இளைஞர்கள மனசுல ஒரு 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 வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள், அதே பாதிப்பு மற்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டாம்னு யோசிக்கிறோம். ஏன்னா இழந்தது நாங்க தானே, நாங்க இழந்துருக்கிறோம். இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவ்வளவு உயிர்கள், அவ்வளவு எங்கள்ட முன்னேற்றம் 30 வருடம் பின்தள்ளப்பட்டிருக்கு வடக்கு கிழக்கு. சரிங்களா? இப்ப அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம், இனி எங்கள்ட வடக்கு கிழக்கும் வேண்டாம்னு பார்க்கணும். அதாவது வந்து இப்பத்த ஜெனரேஷன் எங்களை விட ரொம்ப மோடிஃபை ஆயிருக்கிறாங்க. சரிங்களா? அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார், அறிவுபூர்வமான அரசியல் செய்யும். உணர்வுபூர்வமான அரசியல் வந்து 80களில் ஈடுபட்டது. இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்கு சொல்லி நாங்களும் எல்லாரும் கட்டை எடுத்தோன்னு கிளம்பினாக்கள். ஆனா இப்ப வந்து நீங்க கேட்டீங்கன்னா இப்ப ஜெனரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு போயிடுவான். எனக்கு டைம் இல்லப்பா, ஏன்னா லைஃப் அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளைகள் விட்டுட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு எல்லாம் நேரம் இல்லை என்று அறிவுபூர்வமா யோசிக்கணும். போர் நடக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து இலங்கை மக்கள் தமிழர்களுக்காக போர் கொடுத்தது சீமான். இல்ல இல்ல அப்படி என்று சொல்ல முடியாது. தவறான அரசியல் சொல்லல. அதாவது வந்து இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமான அரசியலுக்கு கொண்டு வேண்டாம் நான் சொல்றேன். அது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இப்ப அதே நேரத்தில் சீமானன் மட்டும் எங்களுக்கு இல்ல இலங்கை விஷயத்துல தலையிடக்கூடாதுன்றது. அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை, இந்தியாவும் இறையாண்மை உள்ள நாடு. அது தொப்புள்கொடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் இருக்குது. பட் அந்த போர்க்குணத்தை உண்டு பண்ண வேண்டாம். ஏன்னா போரை சந்திச்சது நாங்க தான். நீங்க வெளியால இருந்து கதைச்சாக்கள், சந்திச்சது நம்ம தான். இரத்தவன் சதயமா கிடந்தது நம்ம தான், பசியா கிடந்தது நம்ம தான். சரிங்களா? அப்ப அதை நீ வேண்டாம்னு சொல்றோம். அதெல்லாம் ஈஸி இல்லை, இவன் நிக்கிற மாதிரி எல்லாம் ஈஸி இல்லை. அதாவது எங்கட தேசிய தலைவராலே முடியாத ஒரு விஷயம் சார். உலக நாடே எங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கானா உலகத்துல? தமிழனுக்கு ஒரு நண்பன் நீங்க சொல்றீங்களா? ஒரு நாடு நண்பனா இருக்கா? எதுவும் ஒரு நாடு சொல்லிட்டா நாங்கள் எழும்பி போய் ஒரு நாடு நண்பன் இல்லை, ஒபிஷரா நண்பனா இல்லை. ஏன்னு சொன்னா எங்கள்கிட்ட பூவோட அரசியலுக்கு எங்களால போர் செய்ய முடியாதாங்க, எங்களுக்கு நாட்டை பிரிக்க முடியாது. இந்தியான்ற ஒரு பெருங்கண்டத்தை எதிர்த்து கொண்டு அதிண்ட பூவோட அரசியலுக்கு இணங்கித்தான் எங்களால் அரசியல் செய்ய முடியும். அது எதிர்த்துங்களாக கடைசி வரைக்கும் அரசியல் செய்ய முடியாது. நாங்கள் சைனாக்காரனை ஹாப்பி ஆக்குறதுக்கோ ஜப்பான்காரனை ஹாப்பி ஆக்கிட்டோ எங்களோட தாய் வந்து இந்தியா, இதே அண்டித்தான் நாங்கள் வாழணும். அதுதான் நான் சொல்றேன். அதை வந்து இப்ப சீமானன் எடுக்கிறாரு வந்து கடல் சுடுறாங்க, நேவி எல்லாம் பிடிக்கின்றான்னு சொல்றாரு உணர்ச்சி வசப்பட்டு. ஆனா நேவி பிடிக்கிறது வந்து முல்லைத்தீவு, நான் கண்கூட பார்த்தேன், முல்லைத்தீவு கடற்கரை வரைக்கும் தமிழக மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க. அது ஒரு ஒரு வாழ்வாதார பிரச்சனை இல்லை. 2 நாடு, நான் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போது விசா இல்லாம வந்துட்டு நான் தமிழகன் சொல்லிட்டு வழியா வர முடியுமா? முடியாது இல்லை. அது நாட்டுக்குன்ற ஒரு சட்டம் இருக்கு, எல்லை இருக்கு, எல்லை படை இருக்கு, ஏர்போர்சஸ் இருக்கு, அங்க நேவி இருக்கு. அதெல்லாம் மதிக்கணும். இல்லை விடுதலை புலிகின்ற காலகட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ உயிர் பறிகள் ஏற்பட்டதா, அது நேவி சுட்டதா, அது ஆறு வேணுன்றது தெரியாம சுட்டதா, அது நாங்கள் இப்போ தவறுதான், சிங்கள இராணுவத்தின் தவறு. அதெல்லாம் சரியான கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இப்ப நாங்க ஒரு படையை கட்டி நாங்க அங்க போவோம் இங்க போவோம்னு சொல்றதுல இளைஞர்களை வந்து ஒரு பொதுநிலைப்படுத்துது. அது வேணாம். அது சரியான பாதை இல்லை. சிங்களத்துல இருந்து இல்ல அப்படி என்று சொல்லல, இளைஞரை கோலப்படுத்தி இப்ப நம்ம போற சந்திச்சுனாங்க, நாங்க இழப்புல சந்திச்சாங்க, இதே மாதிரி இழப்பு உங்களுக்கும் வேண்டாம் என்று சொல்லி சொல்றேன். நீங்க வந்து இப்ப இளைஞர்களை கோவப்படுத்தி அவங்களை வந்து வன்முறையில் ஈடுபடுத்தினா தேவையில்லை. அண்ணனுக்கு புரியும் அது. சரி, எங்கண்ட இளைஞர்களை அதாவது வந்து டயஸ்போரா மூலம், அதாவது புலம்பெயர் தமிழர்கள்ல வந்து கோவப்படுத்தி அவர்கள் அரசியல் இப்ப 2002ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைங்கள் எல்லாம் வந்து சீமான பற்றி பேசு. சரிங்களா? எங்கண்ட அரசியலை பற்றி பேசு. 2002ஆம் ஆண்டு பிறந்தவனுக்கு வந்து தமிழ்ல போராட்டத்தை பற்றி என்ன தெரியும்? 2001 சமாதானம் வந்ததோடய போராட்டம் முடிஞ்சது. அப்ப பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இதை பற்றி பேசும்போது அவ்வளவு கொடூரமா பேசுது. புலம்பெயர் நாட்டில், லண்டன்ல, பாரிஸ்ல. அப்ப இதெல்லாம் வந்து சீமா நாடு. அப்ப இது வந்து அவர்களுக்கு இந்த போர்க்கு நான் வேண்டாம் என்று சொல்றேன். ஏன்னா நான் திரும்ப சொல்றது தலைவராலேயே முடியாத ஒரு விஷயம் இல்ல. வடக்கு கிழக்கு ஒரு நாட்டுக்கு தனி இடம் பிரிக்க முடியாது.
கடைசி வரைக்கும் அது நீங்க வந்து அது பிரபாகரன் இல்லை, இன்னும் எத்தனை தலைவர் வந்தாலும் அது முடியாது. அதெல்லாம் ஒரு கனவு. அது ஒரு நம்ம காத்த கையால பிடிக்கிறோம்னு நினைச்சோண்டு அரசியல் செய்யும். பிரபாகரன் கண்டது கனவு. அவரால் முடியாதது வந்து எங்களால முடியாதுன்னு சொல்றோம். அவராலேயே முடியாது, அப்படி ஒரு தலைவனாலேயே முடியாத விஷயத்த எங்களால செய்யலாம். அவர் சொன்னார் அப்படியான்னு சொல்லிட்டு இவரோட நிதர்சனம் அதுதானே நடந்துச்சு. நிதர்சனம் அதுதானே, முடிவு அதுதானே. பொருளாதாரத்துல வந்து மிகவும் பின்தங்கி நிலையில 30 வருஷம் பின்தள்ளிடும் சார். அப்ப வந்து இப்ப வந்து என்ன பண்ண போறீங்க? வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? எந்த மாதிரி இருக்க போறீங்க? மிகவும் பின்தங்கி ரொம்ப மோசமா போயிருது. இப்ப தேர்தலை பற்றி குறிவச்சு நாங்கள் இதை கதைக்க வர இல்லை. ஜனாதிபதி தேர்தல்ன்றது அங்க தமிழர்களுக்கு எதுவும் இல்லை. அதுல அவர்களுடைய சப்போர்ட் வந்து யாருக்கு போகுதுன்றதும் தெரியல. பட் ஒரு சிங்கள பிரஜை தான் ஜனாதிபதியாக வர முடியும் பௌத்தன்னு சொல்லி அவங்கள்ட்ட கோட்பாடு. தமிழர் ஜனாதிபதியை வார அளவுக்கு பலம் எங்கள்கிட்டையும் இல்லை. நாங்கள் வந்து இன்னும் சிறுபான்மையாக போய்கொண்டிருக்கிறோம். ஏண்டா யுத்தத்தில் நிறைய பேர் இறந்துட்டோம், அதை விட புலம்பெயர்ந்துட்டோம் நிறைய பேர். அதனால வந்து இன்னும் நாங்கள் கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கோம். அதாவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அளவுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ இதை வச்சு நாம் என்ன செய்யணும்னா எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் பெறப்படுத்தணும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கப்பட்டுட்டோம். எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள்கிட்ட இல்லைன்றபடியாத்தான் இன்றைக்கு வந்து கட்டார்காரன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மட்டக்களப்பில். அதை வந்து கிழக்கிஸ்தான்ன்ற ஒரு மாதிரி மாத்திரம், கிழக்கு மாநிலத்தை கிழக்கிஸ்தான்ட்டு மாத்திரம். அதே மாதிரி சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. பசியில் இருக்கிற மக்கள் 1000 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் காலில் போய் விடுவான். பசி சார், பசி. அந்த மக்களோட பசி, அந்த மக்களோட பசியை வந்து காரணம் காட்டி அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்பெனியை கொண்டு வந்தோடனே திரு டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து வடக்கு கிழக்கில் இதுவரைக்கும் செய்யாத விஷயத்தை அவர் கொண்டு வடக்கில் கொண்டு சைனா கம்பெனியால் உண்டு பண்ணுறார். அதே மாதிரி பிள்ளையார் அவரும் ஒரு இப்படியான மல்டி பிஸ்னஸ் இதுகளை வியாபார தலங்களை வந்து சைனாவிலேருந்தும் வேறு நாடுகள்லேருந்தும் முஸ்லீம் சக்தியோடு சேர்ந்து மட்டக்களப்புகளில் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கிற பவரில் அதை செய்கிறேன். ஆனால் அது வந்து இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு இவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணுமன்றது அவருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் பணம் செய்கிற வேறு. இந்திய அரசு இலங்கையில வந்து இலங்கை தமிழர்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்களா? இந்திய அரசு வந்து இலங்கை தமிழர்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்கிறாரு, கெட்டதும் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற இந்திய அரசு வந்து நாங்க பேசுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப நானும் நியூஸ்கள் பார்த்துருக்கிறேன். அதுல வந்து மோடி சொல்லியிருக்கிறாரு நாங்க பேசுறோம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் இல்லை. அண்ணாமலை வந்து அங்க விஜயம் செய்திருக்கிறார். அண்ணன் அண்ணாமலை ஆமா, வீடு 50,000 வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறாங்க. கண்டிப்பா அது மீதி அந்த மலைநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான உதவி திட்டங்களும் எல்லாம் செய்து கொண்டு வராங்க. அந்த கிராமங்கள் அந்த பழைய காலத்து வாழ்க்கை முறைகளை ஒழித்து அவைகளுக்கான தனி வீடுகள், சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுக்குற மாதிரி இந்திய அரசாங்கம் முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம், அது வரவேற்கணும். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ராணுவத்தால் அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள் இல்ல, இப்ப யுத்தம் முடிஞ்சு 12,000 விடுதலை புலிகள் சரணடைஞ்சிருந்தாங்க. 12,000 பேரை விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. அது சில பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. 12,000 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. மறுவாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்து அவர்கள் வந்து மக்கள் சாதாரண வாழ்க்கையில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் போராளிகள். அதுல வந்து இப்போ 6,000-7,000 பேர் வெளிநாடுகளில் போயிட்டோம். மிச்ச பேர் அங்கே இருக்கிறார்கள். கஷ்ட நிலையிலும் இருக்கணும், சில பேர் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பது வந்து நீதிமன்றத்தால் திருப்பியும் படிப்படியாக கொஞ்சம் பேரை விடுதலை செய்து கொண்டிருக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதலும் 150 பேரை விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் சம்பந்தமான பாரிய குற்றங்களுடன் தொடர்பட்ட ஆட்கள் வந்து மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் வந்து அதை படிப்படியாக அதை செய்து கொண்டிருக்கு. அதுக்கு தமிழ் கட்சிகள் வந்து அதுக்கான குரலை இன்னும் எழுப்பணும் என்றதை நான் யோசிக்கணும். அதை வந்து இது வந்து நிறைய நீண்ட நாளைக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு
புலம்பெயர் நாடுகளில் வீர அஞ்சலி வணக்கஞ்சலி செலுத்தணும் 18ஆம் தேதின்னு சொல்லி ஒரு குரூப் கொண்டு கிளம்பி நிற்குது. அவன் அண்ணா பையன் மகனாக்கள். இன்னொரு டயஸ்போரான்ற இன்னொரு பகுதி ஒன்று இல்லை தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா நெடுமாறன் ஐயாக்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். ஆனால் அவர் இறந்ததாக தான் சொல்லப்படுது. அவர் இருந்தால் நானும் தான் சந்தோஷப்படணும். அது அவ்வளோ இல்லை, நாங்கள் அதை அடையாளம் காட்டி தலைவர் சரி அவர் அடையாளம் காட்டினார். இன்னும் ரொம்ப பேர் அடையாளம் காட்டினார்கள். ஆனால் அதை இப்போ ஏற்க மறக்கிறார்கள் வெளியில் இல்லை. கர்நாடகா ஆமாம், அவர் உறுதிப்பட சொல்றேன். ஆமாம், அவர் எத்தனையோ நேர்காணலே அவர் சொல்லியும் இருக்கிறார். அது எப்படி அந்த ஷூட் அவுட் சம்பவம் எப்படி நடந்தது, தலைவர் பிரபாகரன் வச்சிருக்கிற கன்னோட அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன, அது அந்த கண்ணால் ஷூட் பண்ணும்போது தான் அந்த பாதிப்பு அந்த தலையில் ஏற்படும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இல்லை, நாங்கள் எங்கள் தமிழ் மக்களோட பிரச்சனை தீர்க்கப்படணும்ன்றதுக்கு அப்பாற்பட்டு எங்கண்ட நாட்டின் பொருளாதாரம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி குடி இல்லாமல் தெருவில் இருந்தோம். அவங்க எல்லாருக்கும் இலங்கைன்ற நாடு அழிஞ்சே போச்சுன்ற மாதிரி வந்துடுச்சு. பால்மா இல்லை, பிள்ளைகளுக்கு கரண்ட் இல்லை, ஸ்கூல் எதுவுமே இல்லை, தெருவில் இருந்தோம். அப்போ அந்த நேரம் பார்லிமெண்டால அறிக்கை ஒன்று விடப்பட்டது. அந்த போராட்டம் நடக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் சஜித்தாக்களோ யாராவது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அப்போ இவருமே எல்லாரும் ஓடி ஒழித்துட்டார்கள். ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த நேரம் ஒன் மேன் ஷோ பண்ணது ரணில் அவர்கள். அது அவர்கிட்ட அந்த கெத்து, அவருடைய அந்த உலக அனுபவங்கள், உலகத்தின் அதாவது நாங்கள் ஒரு சொசைட்டியில் வாழ்றோம்னா அந்த சொசைட்டியோட உள்ள கான்டாக்ட்ஸ், அந்த உலக அனுபவம் தான் அவரை எங்களோட நாட்டை இந்த 2 வருஷத்துக்குள்ள திரும்பவும் ஒரு சாதாரண வாழ்க்கை நிலைமைக்கு மாற்றிச்சுது. அதனால அவர் வந்தால் நல்லது. இதில் அரசியல் எதுவுமே இல்லை. இதில் எங்களுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்கன்றதை நாங்கள் முன்வைக்க இல்லை. எங்கள்ட வாழ்வாதாரங்கள் மேம்படுத்தப்படுறதுக்கு எந்த ஜனாதிபதி எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களோட தலைவர் அறிவிச்சிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க வந்தால் சந்தோஷப்படுவோம். நாங்கள் அவர் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு அவையில் செய்வோம். புரியல, இன்னொரு வாட்டி. அது இப்ப சிங்களம் தமிழ் என்ற மக்களுக்குள்ள எந்த பிரிவினவாதமும் இல்லை. அவர்கள் நிறைய நல்ல ஒரு இதோட தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன நாடு. ஆனா அந்த பௌத்த சிங்கள ஆதிபத்தியம், அதாவது பௌத்தம்ன்றது சிங்கம் இல்லை. அது அந்த புத்த பிக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு சொசைட்டி. இப்போ அவையால தான் கொஞ்சம் குளறுபடிகள் எங்கள்ட வடக்கு கிழக்கில் அடக்குமுறைகள், எங்கள்ட கோயில்கள், அதாவது முக்கியமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டு கட்சிகளோட ஆதரவுக்கு இருக்கிறதும் அதுக்காகத்தான். அந்த கோயில்கள் பராமரிக்கப்பட முடியாத வீட்டில் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது கோயில்களை அங்கே பராமரிக்க முடியாது. அந்த அப்படியான கோயில்களை பார்த்து அவங்க புத்த சிலையை கொண்டு வைக்கிறாங்க உள்ள. இப்போ போன வாரம் நடந்திருக்கு, எங்களோட சொந்த ஊர்லேயே நடந்திருக்கு. மயிலட்டியில், யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில், அது இராணுவ பாதுகாப்புலேருந்து விடப்படுது. அதை யாராவது உரிமை ஓடுறீங்களான்னு சொல்லும்போது அந்த மக்கள் எல்லாம் பசிப்பட்டணியில் வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. அப்போ அந்த உரிமை ஓடுறதுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா அதில் புத்த சிலையை கொண்டு வைக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் அதை இருக்க முடியாது. அதில் எங்கள்ட அரசியல் கட்சிகளோட, எங்கள்ட அரசியல் எம்பிக்களோட ஒரு தவறம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தையீட்டில் பெரிய ஒரு போராட்டம் ஒன்று கடந்த ஒரு 6-7 மாசமா நடக்கிறது, ஒரு வருஷமா. அந்த பிகாரை கட்டணும்னு சொல்லி அந்த பிகாரைக்கு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினது யாரு? அடிக்கல் நாட்டி அந்த பிகாரையை கட்டும் போது அது 50 அடி உயரத்துல கட்டுறாங்கன்னா அந்த 50 அடி உயரத்துக்கு கட்டும் பிறகு எங்க போறீங்க நீங்க எல்லாரும்? அவங்க பெயிண்ட் அடிச்சு திறக்கும் போது தான் பாயை போட்டு படுத்துட்டு போராட்டம் செய்யறீங்க. 4 பேர் போயிருந்து பாயை போட்டு படுத்து, இதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததாரு, தண்ணி லைன் கொடுத்ததாரு, கரண்ட் லைன் கொடுத்ததாரு, சீமான் அண்ணன் முறையிலே கேட்பாங்க. அப்பெல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு குத்தாம இருந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த மக்களை ஒரு போர்க்குணத்துக்காக மாத்துறதுக்காக அதை முன்னாடியே தடுக்கணும். அதுக்கு எங்கள்ட எம்பிக்கள், அதாவது யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எம்பிக்களோட சைன் இல்லாமலோ அவன் ஒத்துழைப்பு இல்லாமல் அதை கட்ட முடியாது.
தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யாரால சந்திச்சிருக்கீங்க என்ன? இல்ல அது நான் கொஞ்சம் ரகசியமா வச்சு போகணும் யோசி அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ரகசிய சந்திப்பா? ரகசிய சந்திப்பா? கண்டிப்பா கண்டிப்பா தப்பு. இது ஒரு இந்தியா சிஸ்டம்ன்றதுக்கு இந்தியா சிஸ்டத்துக்கும் எங்கள்ட நாட்டில் உள்ள அந்த பயங்கரவாதம் என்ற முத்திரவுத்தப்பட்ட எங்கள்ட அந்த போராட்டத்துக்கும் இடையில நடந்ததை நான் பார்க்கல. என்னுடைய இதுக்கு நாங்கள் ஒரு தனி மனிதர் இதுதான் அதில் இருந்தது. காங்கிரஸ் சோனியா காந்தி, அவரோட ஹஸ்பண்ட் வந்து ராஜீவ் காந்தி, நாங்கள் கொண்டோம் வந்து குற்றம் சாட்டப்பட்டது. அந்த ஒரு இதுதான் ஹஸ்பண்டாக கொண்டாங்க விடக்கூடாது, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி இதுதான் அங்கே நடந்தது ஒழிய அங்கே வந்து தமிழ் மக்கள் எவ்வளோ போராடினாங்க தானே. இங்கே தமிழகத்தில் எவ்வளோ போராட்டம் நடந்தது, எத்தனை தீக்குளிப்பு, எத்தனை போராட்டம் நடந்துச்சு, எவ்வளோ பாடுபட்டாங்க. இதையும் கேட்கல. 3 மணி நேரம் வந்து உண்ணாவிரதம் கலைஞர் அவர் இருந்தார். 3 அவர் இருந்தார் என்று கேள்விப்பட்டேன் நான். போரை தடுக்கிறது காலமா சாப்பிட்டுட்டு இரவு சாப்பிட்றவங்கள மத்தியானம் சாப்பிட்றவங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து டோன்ட் கேர்ன்ற ஒரு இது இருக்கு. ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையை வந்து அவை வந்து அவ்வளவு பெருசா அதை கையில் கண்டுக்கல. அவ இப்ப காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்கு. இந்தியா பெரிய பாதிப்பு இருக்கு. இந்தியாவுக்கு அது சரியான ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படும். ஏன்னா அந்த வடக்கு இப்ப கிழக்கு இந்தியா பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்ச எங்களை திருப்பி எழுந்திருக்கிறதுக்கு இந்தியா தான். ஆமா ஆமா. ஆனா பூகோள அரசியல்ல வந்து சார் இப்ப எங்களோட சீனா ஆதிக்கம் அரபு ஆதிக்கங்கள் எவ்வளவு இலங்கையில் கூடுதோ இந்தியாவுக்கு அவ்வளவு பாதிப்பு என்றதை வந்து எங்களை விட இவ்வளவு ஜீனியஸ் அவங்க கண்டிப்பா அது பார்த்துட்டு இருப்பாங்க. பாப்போம் என்ன நடக்குது. இது 2 நாடுகள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே. இது 2 அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நாங்கள் என்ன சொல்லலாம், இது 2 அரசு, அது கூட கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள், அது கண்ட செயற்பாடுகள் செயலிழப்புகள் சம்பந்தமான விஷயம். அதை வந்து 2 அரசு தான் தீர்மானிக்கவே ஒழிய அரசியல் கட்சி ஒரு பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது. ஒரு அரசு தான் தீர்மானிக்க முடியும். அந்த ஏன்னா ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டது 3 வருடங்களுக்கு முன்னாடி. எஸ், அது வந்து செயலிழக்க பண்றதுன்றது வந்து முடியாத காரியம் தானே. பட் 2 நாடும் என்ன செய்யும். கச்சத்தீவு எந்த அமைப்புகள்? இல்ல, கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுத்து தானே இருக்கணும். இப்ப அந்த ஒப்பந்தங்கள் இனி செயலிழக்கும் என்ற பட்சத்துல வந்து அவர்கள் வாபஸ் கொண்டு நிற்கிறோம். ஆனா இது வந்து 2 அதான் நான் சொன்னேன், இதுல வந்து கருத்து சொல்றது கொண்டும் இல்லை. ஏன்னா 2 அரசாங்கங்கள் தான் முடிவெடுக்கணுமே ஒழிய 2 அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கிறார். 1000 காரணங்களை நாங்க சொல்லலாம். இல்ல அது பொய்யா, தவறானது, 100% தவறானது. துவார தங்கச்சி உயிரோட இல்லை, அது வந்து 100%. அதாவது அது ஒரு இழிவுபடுத்துற சேரும். ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு போராட்டம், புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பம், அதை வந்து இழிவுபடுத்துறதுக்காக செய்யப்பட்டது. அது யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் காலங்களில் தெரிய வரும். இல்ல, சீமானு சொல்லல. ஆனா நான் எத்தனையோ மேடையில சொல்லி இருக்கிறேன், என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்குது தானே. இல்ல, சீமானை சந்திக்கிற அவர் இந்த எலெக்ஷன் வேலையில இருந்தாரான சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் வேல்முருகன் அன்னைக்கும் தொடர்படுத்திருக்கிறேன் சந்திக்கிறதுக்கு. வேல்முருகன் அவரையும் சந்திச்சு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி சீமான் அன்னைக்கும் அழைப்பு ஏற்படுத்திருக்கேன். கண்டிப்பா நாளைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் சொல்லுவேன். அண்ணன் தானே, அது பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் அண்ணா இது செய்கிற தப்புன்னு சொல்லி காட்டுறதுல ஒன்றது இல்லை. அது முடிவெடுக்க வேண்டிய அவர்.
அவரவர் விருப்பம், அது அவരുടെ கட்சி, அவരുടെ தலைமை, அவற்ற கான்செப்ட் அது. பட் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட அனுபவத்தை சொல்கிறோம், இது வேண்டாமைன்றது சொல்கிறோம், தவறுங்கன்றது சொல்கிறோம். அது எப்படி எடுத்துக்கோ, நெகட்டிவாக எடுத்தாலும் பாசிட்டிவாக எடுத்தாலும் அது அவரோட. புலிகளோட கொடியை பயன்படுத்துறதுல இலங்கையில் ஏதாவது எதிர்ப்பு சீமா? இலங்கையில இப்ப சிங்கள அரசாங்கம் வந்து சீமானுக்கு ஃபுல்லா எதிர்ப்பா இருக்கும். ஆனா புலிக்கொடின்றது வந்து அது வந்து நம்ம ராயராய சொல்ற கொடி இல்லையா, தமிழன் பாரம்பரியம். அதை சீமான் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அதை பயன்படுத்துறது இந்த தவறும் இல்லை. அது அரசாங்கம் சம்மதிச்சிருக்கு தானே இங்கே அரசாங்கம், அவங்க வந்து பேன் பண்ண இல்லையே. அப்போ அண்ணன் வந்து அதை பயன்படுத்துறது எந்த தவறும் இல்லை. அது விடுதலை புலிகள்கிட்ட சின்ன மாதிரி இருக்குது, அது பரவாயில்லை, அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. வந்து அது அவர் வந்து எங்களோட மீதோ எங்களோட தலைவர்கிட்ட படத்தை வச்சு அரசியல், அது எல்லாமே பிரச்சனை இல்லை. அந்த அடுத்த ஜெனரேஷனை கொஞ்சம் நீங்கள் தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்கன்றதுதான் எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் தான். அது வந்து அவர் தான் முடிவெடுக்கணும். எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்றோம். உண்மை. அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூடி லண்டன்ல அங்கே இருந்தாலும் பணம் மாதம் அனுப்பி கொண்டான் இருக்கிறாங்க. டயஸ்போரான்றது வந்து உலக அரசியலே மாற்றி போடுற பலம் பெற்ற ஒரு அமைப்பு. இப்போ அவ்வளவு, அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா, தமிழ் டயஸ்போரா. அது நீங்கள் வந்து புலனாய்வு அறிக்கை ஓடி எடுத்து பார்க்கலாம், இந்திய புலனாய்வு அறிக்கையில் ஓடி அது இருக்கும். ஆனால் அந்த டயஸ்போரா வந்து ஃபுல் சப்போர்ட் சீமானனுக்கு கொடுக்குது. ஆமாம், அந்த பணம் இல்லாட்டிக்கு இங்கே அரசியல் செய்யறதுக்கு இங்கே சேர்க்கிற பணத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? இங்கே டயஸ்போரா, அப்போ டயஸ்போரா அதுதான் வந்து மெயினாக. அவங்க வந்து தங்கண்ட தமிழர்ன்ற இருப்பை வந்து உலகம் முழுக்க தக்க வைக்கணும்ன்றதுல அவங்கண்ட இது இருக்கு. டயஸ்போரா புலம்பெயர் நாடுகளில் இருக்குது, அதாவது லண்டன், கனடா ஆகிய நாடுகளில் இருக்குது டயஸ்போரா. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.